Gist and Briefs. சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் வீட்டில் நடந்து வந்த வருமான வரித்துறை சோதனையின் 46 மணி நேரத்திற்கு பின் நிறைவடைந்தது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ள திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் வீட்டில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக 900 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட ஹவாலா பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக டெல்லி வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதியன்று பட்டினப்பாக்கம், எழும்பூர், அண்ணா சாலை, புரசைவாக்கம், அடையாறு உள்ளிட்ட இடங்களில் ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய தனியார் தங்கும் விடுதிகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பான NCB அதிகாரிகளும் இணைந்தனர். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய 9 இடங்களில் சோதனை நிறைவடைந்த நிலையில் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் மட்டும் சோதனை நீடித்தது. இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் வீட்டில் நீடித்த சோதனை 46 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவடைந்தது. சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள், பென் டிரைவ்கள், லேப்டாப்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர்.